சாந்தி. 7/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் மிகவும் ராஜரீகமான மாணவர்கள். நீங்கள் தந்தையினதும் ஆசிரியரினதும் சத்குருவினதும் நினைவில் நிலைத்திருந்து ஆன்மீக சேவையை செய்ய வேண்டும். கேள்வி: தங்களை எல்லையற்ற நடிகர்களாக கருதியவாறு முன்னேறி செல்பவர்களின் அடையாளங்கள் யாவை? பதில்: அவர்கள் தங்களது புத்திகளை சூட்சுமமானவர்கள் அல்லது சரீரதாரிகள் எவரையும் நினைவு செய்ய அனுமதிக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரேயொரு தந்தையையும் அமைதி தாமமாகிய தங்களது வீட்டையும் தொடர்ந்தும் நினைவு செய்கின்றார்கள். ஏனெனில் அனைத்து மகத்துவமும் ஒரேயொரு தந்தைக்கு உரியவையே. தந்தை எவ்வாறு முழு உலகிற்கும் உதவி செய்து தூய்மை அற்றவர்களை தூய்மை ஆக்குகின்றாரோ அவ்வாறே குழந்தைகளாகிய நீங்களும் தந்தையை போன்று உதவியாளர்கள் ஆகுகின்றீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் நடத்தை எந்த விதத்திலும் சரீர உணர்வின் அடிப்படையில் இல்லாதிருப்பதில் எப்பொழுதும் கவனம் செலுத்தி உறுதிப்படுத்துங்கள். மிக எளிமையாக இருங்கள். எதிலும் பற்று வைக்காதீர்கள். தீய சகவாசத்தை இட்டு எச்சரிக்கையாக இருங்கள். 2. நினைவில் இருப்பதற்கு முயற்சி செய்யும் பொழுது உங்கள் கர்ம பந்தனங்கள் அனைத்தையும் துண்டிப்பதால் கர்மாதீதம் ஆகுங்கள். குறைந்தபட்சம் 8 மணித்தியாலங்களாவது ஆத்ம உணர்வில் நிலைத்திருந்து கடவுளின் உண்மையான உதவியாளர்கள் ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மாஸ்டர் படைப்பாளியாகி உங்களின் பரந்த எல்லையற்ற புத்தியாலும் உங்களின் பெரிய இதயத்தாலும் எல்லோருக்கும் சொந்தமாக இருக்கும் அனுபவத்தை வழங்குவீர்களாக. மாஸ்டர் அருள்பவரின் முதல் படைப்பு அவரின் சரீரமே. தமது சரீரங்களின் மீது அதிபதிகளாக இருப்பதில் சம்பூர்ணமாக வெற்றியடைந்தவர்கள் தமது அன்பு மற்றும் தொடர்பால் சொந்தமாக இருக்கும் அனுபவத்தை எல்லோருக்கும் வழங்குவார்கள். இத்தகையதோர் ஆத்மாவுடன் தொடர்பை கொண்டிருப்பதன் மூலம் ஆத்மாக்கள் ஏதாவதொரு சந்தோஷத்தின் சிறப்பியல்பை, அமைதி, அன்பு, ஆனந்தம், ஒத்துழைப்பு, தைரியம், ஊக்கம், உற்சாகத்தினை அருள்பவரிடமிருந்து பெறுவார்கள். இத்தகைய ஆத்மாக்கள் மட்டுமே பெரிய இதயங்களுடன் பரந்த எல்லையற்ற புத்திகளையும் கொண்டவர்கள் எனப்படுவார்கள். ஸ்லோகம். உங்களின் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தின் இறக்கைகளுடன் சதா பறக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். அவ்யக்த சமிக்ஞை. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். உங்களை மேன்மையான எண்ணங்களால் நிரப்பிக் கொள்வதற்கு ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக இருங்கள். ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் என்றால் இலேசாகவும் ஒளியாகவும் உள்ள தேவதை என்று அர்த்தம். இத்தகைய குழந்தைகளின் ஒவ்வொரு மேன்மையான எண்ணமும் எப்போதும் வெற்றி நிறைந்தது. குழந்தைகளான உங்களிடம் உள்ள மேன்மையான எண்ணத்தால் நீங்கள் தந்தையிடமிருந்து 1000 மேன்மையான எண்ணங்களை பெறுகின்றீர்கள். ஒன்றுக்கு பதிலாக நீங்கள் 1000 பெறுகின்றீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.